பன்ருட்டி அருகே முந்திரி விறகு ஏற்றி வந்த டிராக்டர் டிப்பர் லாரி மீது மோதி விபத்தில் 3 பெண்கள் உட்பட 4 விவசாயிகள் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. விவரங்கள். வணக்கம் ரெடி. கடலூர் மாவட்டம் வெங்கடாம்பேட்டை ஆயிப்பேட்டை சத்திரம் பகுதியிலிருந்து சவுக்கு நடவு பணிக்காக 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர் ஒரு டாடா ஏஸ் வாகனத்தில் பண்ருட்டி அருகே உள்ள கன்றக்கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது காடாம்புலூர் சாலையில் பனிக்கொப்பன் அருகே சென்ற போது முன்னாள் விறகு கட்டை ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது டாடா ஏஸ் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டாடா ஏஸ் ஓட்டுநர் மற்றும் கணவன் மனைவி உள்ளிட்ட 11 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் 2 சம்பவத்திலே பரிதாபம் உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சம்பவத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை தற்பொழுது 108 ஆம்புலன்ஸ் மூலம் பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதே போன்று கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். போலீசார் விசாரணையில் வெங்கடம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராணி வயசு 60, ஆயிப்பேட்டையைச் சேர்ந்த ரவி ஆகிய இருவரும் உயிரிழந்ததாக தெரியவந்தது. மேலும் மேல் சிகிச்சைக்கு கடலூர் சென்ற கணவன் மனைவியான சதீஷ் சத்யா மற்றும் சந்தோஷ் அஞ்சாலை காந்திமதி உள்ளிட்ட 10 பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி ஆயிப்பேட்டையைச் சேர்ந்த காந்திமதி ஆகிய இருவரும் தற்பொழுது உயிரிழந்திருக்க. தற்போது உயிரிழப்பு 4 உயிரிழந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காடாம்புலூர் போலீசார் வழக்கு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.